இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 81:16. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண் மழையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். Psalms 81:16. But I would fed you with the finest wheat, I would satisfy you with wild honey from the rock. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, 8 மாதங்களை கண்ணின் மணி போல நம்மை காத்த தேவன் இந்த புதிய மாதத்தில் கூட நம்மை பார்த்து சொல்கிறார், இத்தனை மாதங்களாய், இத்தனை வருடங்களாய் உங்களை அற்புதமாய் நான் போஷித்து வந்தேன், இனிமேலும் நான் உங்களை போஷிப்பேன். எவ்விதமாய் போஷிப்பார்? அவர் உச்சிதமான கோதுமையினால் நம்மை அவர் போஷிப்பாராம். அது மாத்திரமல்ல, கண் மழையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவாராம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பாரா என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தைகள் உங்களையும் என்னையும் ஆறுதல் படுத்துகின்றது. இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றது. நம்முடைய தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, அவர் உங்களுக்கும் எனக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின் பிரகாரமாய், அவர் நினைத்திருக்கிற நேரத்தின் பிரகாரமாய் அதை அவர் நிச்சயமாய் செய்வார். ஆமென். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உசிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தியாக்குகிறார் என்று நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய், தன்னுடைய வல்லமையின் மூலமாய் நம்மை நிரப்பி உங்களையும் என்னையும் இந்த மாதம் முழுவதுமாய் அற்புதமாய் வழிநடத்தப் போகிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவர் எங்களை இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார். அவர் எபெனேசராயிருந்தார், இனி எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்திற்கும் அவர் இம்மானுவேலின் தேவனா இருக்க போகின்றார். நம் தேவன் அவர் நல் மெய்ப்பர். உங்களையும் என்னையும் அவர் அற்புதமாய் வழிநடத்துவார். வேதம் சொல்கின்றது, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள், எல்லாவற்றுக்கும் அவர்தான் போஷிக்கிறார், அவர்தான் உடுத்துவிக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளில அந்த நம்பிக்கையோடு கூட இந்த புதிய தினத்தை நாம் துவங்குவோம். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களையும் என்னையும் அற்புதமாய் வழிநடத்தும். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே எங்களை இந்த முழு மாதமும் அப்பா உம்முடைய அற்புதமான வார்த்தையினால எங்களை நீர் போஷிக்க போறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி, எங்களுக்கு வழியை கொடுப்பதற்காக நன்றி, வழி காட்டுவதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நீர் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி ஒவ்வொருவரையும் சமாதானப்படுத்தி ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்து ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தித்து வருவதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் வார்த்தை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.